வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பேரிட மேலாண்மை. பேரிட மேலாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பேரிட மேலாண்மை அப்படிங்கிற அவசர நிலையில் நிர்வகித்தல் அல்லது பேரழிவு காலத்தில் அபாயங்களை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறது தான் பேரிடர் மேலாண்மை. இதெல்லாம் பேரிட மேலாண்மைன்னு நம்ம பார்க்க போகிறோம். உருவாக்கும் கோட்பாடு என்னெல்லாம் அவங்க உருவாக்குவாங்க, கொள்கை உருவாக்குவாங்க. அப்படின்னா கொள்கையை எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. பேரிட மேலாண்மை சுழற்சியெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா தடுப்பு இருக்கும், தணிப்பு இருக்கும், தயார் நிலை, பதிலளிப்பு, மீட்பு, இது எல்லாம் தான் சுழற்சியில் அடங்கும். பங்குதாரரோட பங்கு, இடர் மதிப்பீடு, பயன் செலவு பகுப்பாய்வு, சமூக அரசியல் காரணி தாக்கம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் பேரழிவு மேலாண்மை கொள்கை உருவாக்கும் கோட்பாடு. பேரிடர் மேலாண்மை கொள்கை உருவாக்கும் கோட்பாட்டின் முக்கிய கூறுகள் இது என்னெல்லாம்னா பேரிடர் மேலாண்மை சுழற்சி, பங்குதாரர் பகுப்பாய்வு, இடர் மதிப்பீடு, செலவு பயன் பகுப்பாய்வு, சமூக மற்றும் அரசியல் காரணிகள், கொள்கை அமலாக்க சவால்கள், கல்வி தரவு தளங்கள், அரசு அறிக்கைகள், சர்வதேச நிறுவனங்கள், இதெல்லாம் பற்றி விரிவாக பார்க்கலாம். பேரிடர் மேலாண்மை சுழற்சி 6 நிலையில் பார்த்தோம். தடுப்பு அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலையில் கஷ்டமான இடத்துல எந்த பேரழிவு ஏற்பட்டாலும் அங்கே நம்மளை அதை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது. தணிப்பு அப்படிங்கிறது என்னென்னா அந்த பேரிடர் காலங்களில் ஏற்பட்டதில் தவிப்புகள் இருந்திருப்பாங்க, அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்காக மேற்கொள்ளப்படுறது தணிப்பு. தயார் நிலை, பேரிடர் ஏற்பட்டால் எங்கே எப்படி தப்பிக்கலாம், அதை எப்படிலாம் சரி செய்யலாம்னு எப்போதும் தயார் நிலையில் இருக்கணும். பதில், பேரழிவு ஏற்பட்ட இடத்துல உடனடியான தேடல்கள் இல்லைன்னா உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யணும், அதுதான் பதில். மீட்புங்கிறது பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவங்கள மீண்டும் கட்டி எழுப்புறது தான் மீட்புங்கிறது. அரசு நிறுவனங்கள், உள்ளூர் சமூகங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கான பண தேவைகளை உறுதி செய்வாங்க, இதுதான் பங்குதாரர் பகுப்பாய்வு. அடுத்ததா இடர் மதிப்பீடுனா ஒரு இடத்துல நிகழ்வு நடந்திருக்கு, அந்த பேரிடரில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பேரிடரில் எவ்வளோ இது தப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இடர்பாடுகளுக்கான மதிப்பீடு குறிக்கிறதா இடர் மதிப்பீடு. செலவு பயன் பகுப்பாய்வு, எவ்வளோத்துக்கு சேதம் நடந்திருக்கு, எவ்வளோ உயிர் சேதம் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோத்துக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு கட்டிடம் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் செலவு பயன் பகுப்பாய்வு. சமூகம் மற்றும் அரசியல் காரணிகள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேரிடர் நடைபெற்ற இடத்துல செல்வாக்கு மிக்கிறவர்கள் எப்படி சமூகத்துக்கும் அரசியலுக்கும் நடுவில் செயல்படுறாங்க. சமூக சீர்திருத்தவாதிகள் இருப்பாங்க, இல்லை சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அவங்களாம் எந்த அளவுக்கு இந்த அழுத்தத்துலேருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதில் கொள்கை அமலாக்க சவால்கள், இப்போ இந்த இடத்துல இந்த கொள்கை அமலாக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் என்ன சவாலாக இருக்குன்னா ஒருங்கிணைப்பில் ஒரு சிக்கல் இருக்கும், நிதி திரட்டுதல், பண கஷ்டம் ஏற்படலாம், திறன் இல்லாமல் இருக்கலாம், உடனே அதை கொள்கை அமலாக்கிறதுக்கு செயல்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களாக இருக்கிறவங்க அந்த கொள்கையை அமைச்சு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக கல்வி தரவுகள் அபாய குறிப்புகளுக்கானது. சர்வதேச இடர்கள் மூலமாகவும் இயற்கை ஆபத்துகள் மூலமாகவும் மதிப்பாய்வு செய்து கட்டுரையாக வெளியிடறதுக்கு கல்வி தரவு இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனாலே பாதி பிரச்சனைகளுக்கான விளைவுகள் தெரியாமே போயிருக்கும். அரசு அறிக்கைகள், இதில் தேசிய பேரிடர் மேலாண்மை, மத்திய பேரிடர் மேலாண்மை, சர்வதேச பேரிடர் மேலாண்மை, இந்த 3 கட்டமைப்புகளை கொண்டு கோடிட்டு காட்டி அதோட அறிக்கைகள் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதாவது நடந்துச்சு, அதுதான் அரசு அறிக்கைகளில் சொல்கிறாங்க. சர்வதேச நிறுவனங்கள், இதில் எப்படின்னா பண்டு கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா சர்வதேச நிறுவனங்கள் இதில் எப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைகளும் வங்கி உலக சபைகளும் நியூயார்க் கோடுகளும், அதுபோல் பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லி 3 அமைப்புகள் இருக்கும், அதில் இருந்து நிதி திரட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நன்றி.